ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா, கடவுள் இருக்காரா இல்லையா? அப்படி இருந்தால் ஏன் நம்மளுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறாரு? இந்த கொஷின் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருந்தார் அப்படின்னா அதுக்கே தடையுமே இல்லை, ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது? இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம இன்றைக்கி ஆன்சர் பார்க்க போகிறோம். பார்க் ஸ்ட்ரீட் ராம் சேத்துன்னு சொல்கிறோம். ராமாயணத்தில் நம்ம படித்த ஒரு பிரிட்ஜு, அது இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ். அது எப்படி 14,000 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு பிரிட்ஜு இப்போ வரைக்கும் இருக்குது? உங்களுக்கு டவுட் வரும், அது எப்படி நான் 14,000 வருஷம் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒவ்வொரு யுகம் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி நலனியில் பண்ண வேலை அது இப்போ வரைக்கும் அந்த மிதக்கிற கல் அப்படியே தான் இருக்குது. ஏன் அப்படி தெரியல. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒனுக்கு வந்துடுவோம். சரி, இப்போ அந்த செகண்ட் ப்ரூஃப் என்னென்னு பார்த்துருவோம். யாகந்தி கோயில், அது ஆந்திராவில் இருக்குது. அது ஒரு சிவன் கோயில், சரியா? அங்கே இப்போ வரைக்கும் ஒரு நந்தி பகவான் வளர்ந்துக்கிட்டே இருக்கார். அது எப்படி வளர முடியும்? இது நான் சொல்லலை, ஆர்கியாலஜிக்கல் சர்வே சொல்லுது 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இன்ச்சு அது வளரும் அப்படின்ட்டு. அடுத்து தேர்ட் டாபிக், ராவணன் இலங்கை இன்னுமே இருக்கா? இருக்குது, ஆனால் சிகிரியா அப்படின்னு ஒரு பேரில் இருக்குது. நமக்கு ராவணன் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஆனால் ராமர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனாலே பல பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து 4வது டாபிக், நம்ம மகாபாரதத்தில் பார்த்துருப்போம், போர் நடந்திருக்கும். அது குருக்ஷேத்ராவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் அந்த பிளேஸு ஹரியானாவில் இருக்குது. நம்ம இப்போ போய் பார்த்தா கூட அங்கே இருக்கும் இன்னுமே. அதே மாதிரி இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, அந்த மண் இன்னுமே சிவப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம சயின்ஸ் மூலமாக பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், இது மூலமாக பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். எந்த வகையில் பார்க்குறோங்கிறது நம்மளோட சைட்டில் தான் இருக்குது. 5th ஒன், இப்போ நம்ம பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் வரும். அந்த டைமில் நம்மளை கோயிலுக்கு போகக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க வீட்டில். ஆனால் அம்மனுக்கும் பீரியட்ஸ் வரும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் போய் சொல்லலை, ஏன்னா இது நம்பப்படுற ஒரு விஷயம். ஆசாம், கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் இப்போயும் அம்மனுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்ற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்களை கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. இது இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். நான் 6th ஒன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன் நம்ம கடவுளை நம்பணும்? இப்போது எப்பயுமே லைஃப்பில் ஹாப்பியாகவே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே நம்ம லைஃப் போர் அடிச்சிடும். அப்பப்போ கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஹாப்பினஸ் எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் நம்மளுக்கு லைஃப் நான் பிடிச்சிருக்கும். இன்னொன்று என்னென்னா, பிறப்பும் சரி இறப்பும் சரி கடவுள் பண்ணுறது இல்லை, அது விதியோட செயல். இதுக்கு நம்ம கடவுளை தப்பு சொல்கிறதோ இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்கிறதோ நியாயம் கிடையாது. அடுத்து நம்ம 6th வந்துடுவோம். 6th பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 வேதங்கள் இருக்குது. ரிக்வேதம் ரொம்ப பழமையான ஒரு வேதம். அதுக்கடுத்து யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வ வேதா. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1500 500 BCE முன்னாடி வரைக்கும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு சரியான குறிப்பு கிடையாது. இப்போ 7th பார்ப்போம். நான் செகண்ட் ஒன்று சொன்னேன், யாகந்தி கோயில் அப்படின்னு. அது ஒரு சிவன் கோயில். அங்கே இப்போ வரைக்கும் காக்கா வரவே வராது. அது ஒரு சாபத்தினால அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் காக்கா வரல? நம்மள்ட்ட கேள்வி அதிகமாக இருக்குது, ஆனால் ஆன்சர் கம்மியாக இருக்குது. அந்த ஆன்சர் நம்ம தான் தேடிக்கணும். அது எப்படி தேடுறது? இந்த எல்லா சின்ன சின்ன நுணுக்கங்களும் நம்மளோட வேதத்தில் இருக்குது. அந்த இது நம்ம படித்தோன்னா தான் நம்மளுக்கு என்ன அடுத்து அப்படின்னு நம்மளுக்கு புரியும். அதில் வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் கிடையாது, அதில் நிறையவே இருக்குது. இப்போ மருந்து சம்மந்தப்பட்டது, ஆயுர்வேதம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது நம்ம எப்படி தேடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதுதான் லாஸ்ட் ஒன். நம்ம ராமாயணத்தில் இந்த சஞ்சீவனி மலை பார்த்துருப்போம்ல, அது இப்போ வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்குது.
சஞ்சீவினிக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க ராமாயணத்தில். எல்லா டிசீஸையும் க்யூர் பண்ணும் அப்படின்ட்டு. அது வந்து இப்போ வரைக்கும் நம்மள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஆனால் எல்லா டிசீஸையும் க்யூர் பண்ணுமாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மூலிகை இருக்குது. நிறைய விஷயங்களை அது க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. அடுத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் இதை பற்றி. இல்லை வேறு ஏதாவது பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை பற்றி சொல்லலாம். தேங்க்யூ.